சரி, ஓகே. நாம் வந்து குஷ்பு சிஸ்டர் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம காய் சிவர்த்து எடுத்துக்கலாம். 2 கேரட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம துருவிக்கலாம் கேரட். முருகா, தெரியுதுங்களா? நம்ம நல்லா துருவி எடுத்தாச்சு. நான் வந்து 2 கேரட் எடுத்திருக்கேன். இவ்வளோ வந்துருக்கு. ஓகேவா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் கெட்டி பாத்திரமா எடுத்துக்கலாம். முதல்ல பாத்திரத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். இதை நம்ம கீழே ஊற்றிட்டோமா இதில் இருக்கிற எல்லா ஒரு எந்த ஒரு தூசு இது மாதிரி இருந்தால் கூட நம்ம இதாயிடும். ஓகே, கேரட் எடுத்தாச்சு. கோகனட் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். கடையில் வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து அவங்க டப்பாலாம் இது பண்ணி கவர் ஒட்டி இது மாதிரி புதுசாக இருக்குங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து செக்கில் அப்படியே போய் வாங்கிட்டு வரோம்ல, அப்போ என்ன பண்ணோம், நம்ம போய் கேன் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தால் தான். அதனால தான் வந்து இந்த கேனில் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது செக்கில் போய் வாங்கிட்டு வரவங்களுக்கு தெரியும். கடையில் போய் செக்கில் ஆட்டுற எண்ணெய் கொடுங்க கேட்டால் அவங்க ஒரு டப்பா தருவாங்க. அது நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு கவரோட இருக்கும். இது வந்து நம்ம எப்பயும் நம்ம வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்றது தான். ஓகே, இது தண்ணி பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இதில் இருக்கிறத நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கணும், அதெல்லாம் அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொன்று சிம்மில் தான் வைக்கணும். நான் இது கொஞ்சம் பாத்திரம் நல்லா காயணுங்கோசரம் நான் கொஞ்சம் ஐயில் வச்சுக்கேன். நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம 2 கேரட் எடுத்துருக்கோமா, ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் ஊற்றியாச்சு. தெரியுதுங்களா? 100 கிராம். உங்களுக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காயுது. இப்போ வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த கேரட் போட்டுடலாமா?
இங்கே பாருங்கள் கேரட் கலரு. இது வந்து நல்லா சிம்முலேயே வந்து நல்லா வேக வைக்கணும். நல்லா ஆயில் பாருங்க, நல்லா தெரிஞ்சு வருது, தெரியுதுங்களா? இந்த கேரட்ல இருந்தே பாருங்க, இந்த கேரட்ல இருந்தே எண்ணெய் பாருங்க நல்லா தெரிஞ்சு வருது பாருங்க. கலர் பாருங்க, மஞ்சள் கலராக தான் இருக்கு. சிம்லேயே வந்து நல்லா வேக வைக்கணும். நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வந்து காயுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது என்ன பண்ணலாம்னா நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஃபுல்லாக ஆறட்டும். ஓகேவா? நல்லா ஆறிடுச்சு, புரியுதுங்களா? நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்க. நம்ம 2 கேரட்டு 100 கோகோனட் ஆயில் எடுத்திருக்கோம். நமக்கு வந்து தெரியுதுங்களா, இன்னும் இருக்குது.
ஓகே, ரெடி பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இது வந்து நம்ம நடிகை குஷ்பு சிஸ்டர் வந்து சொன்ன ஒரு டிப்ஸு. நம்ம இதை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து காலையில் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா வந்து தேய்ச்சி மசாஜ் கொடுத்துக்கணுமாம்மா. நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இது வந்து காலையில் நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுமாமா. நைட்டுக்கு போடுற ஸ்க்ரீம் வந்து சொல்லியிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் போடுறது. இதே வந்து நான் ஈவினிங் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. குங்குமாதி கூட அப்படி தான், பகல்லையும் யூஸ் பண்ணலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணலாம், 2 டைம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஆயில் வந்து நம்ம என்னென்னா காலையிலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நைட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நைட்டுக்கு சொன்ன க்ரீம் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பத்து நிமிஷம் கரெக்டாக வந்து இருக்கணுமா. நாம் ஒரு 2-3 நிமிஷம் மசாஜ் கொடுத்தா போதும். மசாஜ் கொடுக்கும்போதே நம்ம மூஞ்சி பாருங்கள், ரெட் கலர் ஆகிட்டுருக்கா, தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்தா ரெட் கலர் ஆகுது, தெரியுதுங்களா? ஃபேஸ் எல்லாம் வந்து ரெட் கலராக மாறுது. டோட்டலாக வந்து போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, ஹாய். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து பேஸில் வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம இது வாஷ் பண்ணல, தொடச்சிக்கலான்னு காட்டன் துணி வச்சு தொடச்சிக்கலான்னு சொன்னாங்க. இது பாருங்க, நான் வச்சு தொடச்சிக்கிறேன். எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம போட்ட உடனே வந்து
சரியாகும். இப்போ 7 நாளையிலேயே நமக்கு வந்து அது கரெக்டான ரிசல்ட் தரும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. மேபி இது வந்து இது தீர்ற வரல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறக்காமல் நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு மொதல் நாள் இன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பேஸே வந்து ரெட் கலரில் இருக்கு பாருங்க. ஓகே, மொதல் நாள் கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் வந்து நம்ம பேஸில் இருக்கிற இது அழுக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கிளியர் ஆன மாதிரி எனக்கு தெரியுதுங்களா? நல்லா பளிச்சுன்னு வந்து இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்ம வந்து அந்த ஆயில் வந்து பூசி வந்து பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் ஆனால் வந்து பேஸ் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது. ஓகே, இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து 1 மாதம்னாவது யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்படி இதை தேர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் வந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் வந்து 1 மாதத்துக்கு வரும். நல்லா இங்கே பாருங்கள், 100 கிராம் ஆயில் இல்லை, அதனால் வந்து 1 மாதத்துக்கு முழுசாக வரும். நம்ம இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது எப்படி இருக்குது 1 வாரம் கழித்து நான் வீடியோ போடுறேன். எப்படி இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு 1 வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவுமே வந்து நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி அதை வந்து யூஸ் பண்ணால் தான் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து நம்புகிறேன். பார்க்கலாம் இது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கருத்து என்னான்ட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பாக்கில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.